காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். இன்றைக்கு தினந்தோறும் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவருடைய மகிமையை விளக்குகிற விதமாக ஒவ்வொரு நாளும் மகா பெரியவர் தொட்டு பல்வேறு செய்திகளை நாம் தினந்தோறும் அனுபவித்து வருகிறோம். நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு எத்தனை முறை பாராட்டு சொன்னாலும் தகும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு மகா பெரியவர் சார்ந்த ஒரு செய்தியை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம். காஞ்சி மாமுனிவர் கோதாவரி மாவட்டம் பீடாபத்ரி என்கிற ஒரு கிராமத்திலே தங்கியிருக்கிறார். அங்கே தங்கியிருக்கிற பொழுது அங்கே கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் என்னும் பண்டிதருடைய மகன் ஹரிபிரசாத் என்பவர் 45 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய தந்தையார் இருந்தபோது 3 வயசிலே மகா பெரியவரை தரிசனம் செய்திருக்கிறார். இது நடந்து முடிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அது பெரும் 3 வயதிலே தரிசனம் செய்த அவருடைய பையன் ஹரிபிரசாத் ஒரு 42 வருடங்கள் கழித்து மறுபடியும் காஞ்சிபுரம் போய் அவருக்கு தெரிந்த நண்பர் ஒருவர், நான் காஞ்சிபுரத்திற்கு போகிறேன், வருகிறாயா என்று சொல்லி அவரை அழைத்து செல்கிறார். காஞ்சிபுரத்திற்கு பெரிய கூட்டம் அன்றைக்கு அந்த வரிசையிலே நின்று கொண்டே இருக்கிறார். அப்படி மகா பெரியவர் பக்கத்திலே போய்கொண்டே இருக்கிற பொழுது ஹரிபிரசாத்தை பார்த்து அங்கே இருக்கிற சொல்லி அவரை வர சொல்லு என்கிறார். அவருக்கு தமிழ் அவ்வளவாக தெரியாது. அவர் யாரை சொல்கிறாரோ என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது பக்கத்தில் இருக்கிற அன்பர், உங்களைத்தான் அழைக்கிறார் மகா பெரியவா என்று சொல்லி அவரிடத்திலே மகா பெரியவர் ஹரிபிரசாத்தை பார்த்து, நான் உன்னை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லிய உடனே இவர் நான் அந்த கோதாவரி மாவட்டம் பீடாபத்ரியிலே இருந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரியுடைய பையன் என்று சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷத்தோடு அன்றைக்கு மகா பெரியவா பழைய நினைவுகளை எல்லாம் அவரிடத்திலே சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். என்ன என்று சொன்னால், பெரியவா கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அந்த இடத்திலே இருந்தபோது ஒரு முறை தரிசனம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது நிறைய ஏற்பாடுகளை எல்லாம் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த சம்பவத்தை நினைவுபடுத்தி ஹரிபிரசாதத்துக்கு சொன்ன செய்தியாகவோ அல்லது மகா பெரியவா இந்த செய்தியை சொல்லுகிறார். நான் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி சொன்னதாக ஹரிபிரசாத்துக்கு என்ன என்று சொன்னால், அன்றைக்கு பெரியவா தரிசனம் ஏற்பாடாகிறது. கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் மிகப்பெரிய ஏற்பாடை செய்திருக்கிறார். அவர் தரிசனத்துக்கு மகா பெரியவா வந்து அமர்ந்த மாத்திரத்திலே என்ன தோன்றியதோ தெரியவில்லை, உடனடியாக அவர் இருந்த இடத்து அறைக்குள்ளே நுழைந்து விடுகிறார் மகா பெரியவா. கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுக்கு ஒன்றும் ஓடவில்லை. என்ன நடந்து விட்டது, நான் ஏற்பாடு செய்ததில் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா, ஏன் பெரியவா வந்து உட்கார்ந்து உடனே போய்விட்டார் என்ற உடனே அவருக்கு மன சங்கடமாகிவிட்டது. பெரியவரிடத்திலே போய் கேட்கிறார், என்ன பெரியவா வந்தீர்கள், உடனே உள்ளே போய்விட்டீர்கள், தரிசனம் கொடுக்கவில்லை என்று சொன்ன உடனே அந்த பெரியவா அன்றைக்கு சொன்னாராம், வரிசையில் நின்று கொண்டிருப்பவரிடத்தில் யாரோ ஒருவரிடத்தில் தீட்டி இருக்கிறது என்று சொன்ன உடனே போய் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் ஒவ்வொருத்தராக கேட்கிறார். இல்லவே இல்லை என்று திருப்பி சொன்ன உடனே பெரியவா ஒரு அங்க அடையாளத்தை சொல்லி, இந்த சட்டை அணிந்திருக்கிறார் அல்லது இந்த இப்படி இருக்கிற நிறம் உடையவர் என்று சொன்ன உடனே கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் கடைசியிலே நின்று கொண்டிருந்த அந்த நபரத்தில் போகிறார். அவருடைய அத்தை பையனும் கூட. அப்பொழுதுதான் அவருக்கு உன்னிடத்திலே ஏதோ தீட்டி இருக்கிறதாக என்று சொல்கிறார் என்று சொன்ன உடனே, நீ உடனே கிளம்பு என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரியுடைய அத்தை பையன் உடனே கிளம்பி ஊருக்கு போகிறார். பிறகுதான் அங்கே தெரிகிறது அவருக்கு நெருங்கிய உறவினர் ஒருவர் அன்றைக்கு இறந்து விட்டார் என்கிற செய்தி தெரிகிறது. இதை ஞான கண்ணாலே பார்த்து மகா பெரியவா அந்த வரிசையிலே இருக்கிற ஒருவருக்கு தீட்டி இருக்கிறது, அதனால்தான் நான் தரிசனம் கொடுக்கவில்லை என்று சொல்லி மறுபடியும் அந்த இடத்திலே அமர்ந்து எல்லோருக்கும் தீர்த்தம் கொடுத்து ஆசீர்வதித்ததாக தகவல் உண்டு. அப்படிப்பட்ட எல்லா செய்திகளையும் ஞானக்கண்ணாலே பார்க்கிற அற்புதமான கடவுள் ஒருவர், இந்த கலியுகத்தில் வாழ்ந்த ஒரு அழகான அற்புதமான நல்ல சிந்தனை உடைய எல்லாவற்றையும் படித்த ஒரு மகான் இருக்கிறார் என்றால் அது காஞ்சி மாமுனிவர் ஸ்ரீ மகா பெரியவாளாகத்தான் இருக்க முடியும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர,
காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.